friends, welcome to Wellness with Divya Nutrition channel. என்னோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கோபிநாத். நான் சென்னையில் வெல்னஸ் கோச்சாக இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படியே எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து விசரல் ஃபேட்டை பற்றி பார்த்தோம். விசரல் ஃபேட் அப்படின்றது வந்து நம்மளுடைய உறுப்புகளுக்கு மேலே உள்ள ஃபேட்டு தான் வந்து விசரல் ஃபேட்டு. இன்னைக்கு நம்மளோட பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு. அது வந்து என்னன்னா பாடியோட ஃபேட்டு, தசைகளுக்கு கீழே உள்ள ஃபேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மென்னுக்கு எவ்வளோ இருந்தால் நார்மல் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு மென்னுக்கு 10லேருந்து 20 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல். 20 to 25 இருந்துச்சுன்னா அது ரிஸ்க்கு. 25 to 30 இருந்தால் வெரி ரிஸ்க்கு. அப்போ 35க்கு மேலே 35 to 40 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட்டுக்கு போகிற பிளட் பைப் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு இருக்குது. 10 to 20% இருக்கும்போது நார்மல் இல்லையா? இந்த மாதிரி நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து கரெக்டாக நமக்கு போயிட்டு இருக்கும். இதுவே வந்து 20 to 25 ஆகும்போது இந்த மாதிரி ஆகும். 25 to 30 ஆகும்போது இந்த மாதிரி ஆகும். 35 to 40 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஆனால் நமக்கு எப்படி பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக வேலை செய்யும் அப்படின்னு ஆகாது இல்லைங்களா? ஸோ அப்போ அதனால நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் நிறைய ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வரும், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹை பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரியான இது எல்லாமே நோய் கிடையாதுங்க, டிசீஸ் வர ஆகும். நமக்கு உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ட்ஸை வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? நமக்கு வெளியே வந்து லாஸ்ட் மினிட்ல தான் தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருந்தாங்க, நல்லா எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் நைட் என்னன்னு தெரியல திடீர்னு இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஏஜ் கிட்ட ஒரு 20-22 கூட வந்து இப்போ வந்து சமீபத்தில் நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு போகிற பிளட் பைப் வந்து நம்ம வளர்த்திட்டு இருக்கும்போது, நம்ம நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய சீரியஸ்னஸ் தெரியாது. நம்ம தூக்கத்தில் நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு காரணம் நம்மளோட கொலஸ்ட்ரால், நம்மளுடைய ஹை ஃபேட்டோட லெவல் அந்த டைமுக்கு எந்த டைமுக்கு க்ளோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து வேலை செய்யாதுங்க. அதனால தான் இது எல்லாமே நமக்கு வருது. இது எதுவுமே நோய் கிடையாது, ஒன்லி டிசீஸ், பற்றாக்குறை மட்டும்தான் நமக்கு. இப்போ நான் மென்னுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கிளியரா. இப்போ ஒரு உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% இருந்தால் நார்மல். 30 to 35% இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ரிஸ்க். 35 to 40 வெரி ரிஸ்க். அபோவ் 40க்கு மேலே அப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க். சேம் இதே கான்செப்ட் தான். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுறுப்பு பார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லதுங்களா, இந்த மாதிரி இருந்தால் நல்லதுங்களா? நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய உள்ள உறுப்புகள் எவ்வளோ எல்லோ ஃபேட்ஸ் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய கட் ஹெல்த் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய டிசீஸ் வரதானங்க செய்யும். ஸோ இந்த மாதிரி பிளெயினாக நம்மளோட கட் ஹெல்த்தை வச்சுக்கணும். இது உடல் பருமனை மட்டும்தான் நமக்கு வெளிப்படுத்தும். நம்ம உடல் பருமன் தானே அதிகமாக இருக்கும், நமக்கு எதுவுமே இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த பார்க்குற வீடியோ வந்து உங்களோட ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவேர்னஸ் கொடுங்க. இதை பற்றி இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி பற்றாக்குறை டிஃபிஷியன்சியை நான் சரி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.